எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ. ஃபஸ்ட் டைம் என்னோடய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போனேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு பழைய வீடியோ இதை நம்ம போட்டு காமிப்போன்னு சொல்லி இங்கேருந்து அங்கே போன பிறகு ஒரு லக்ஸுரியான ஒரு ரூம் சூப்பராக இருந்ததுப்பா. நல்லா பெட்டெலாம் பஸ்ஸுன்னு அழகாக நானும் சுஷாந்திக்காவும் ஒரு ரூமில் இருந்தோம். நல்லா அழகாக இருந்தது. அப்புறம் அங்கேருந்து ஃப்ளைட்டுக்கு போனோம். கிளம்பி ஃப்ளைட் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு எல்லாருமே கும்பலாக 6 பேருமே உள்ளே போக ஆரம்பித்தோம். என்ன ஒரே புகை மூட்டமா இருக்கு. என்ன வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருந்துச்சு மேடம். ஒரு ஹாய் சொல்லுங்க மேடம். எங்க மேடத்து கூட ஒரு டிராவல் விமானத்துல அப்படியே சுகமா இருக்கு. புகை சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு முதல்ல போறேன். எடுத்து விட்டுறாங்க. கடல்ல நீச்சல் அடிச்சா நம்ம இருப்பீங்க. எப்படி ஏறும்போது அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. ஐயோப்பா, எங்கள் உயிரே எங்கள் கையிலே இல்லை. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கும் அறிவழகனுக்கும் தான் இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. செம்ம பயம்னு வச்சுக்கோங்களேன். கூட இனியாக தான் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அக்கா பயப்படாதீங்க அக்கா, தைரியமாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப வந்து தைரியப்படுத்திக்கிட்டே வந்தது. ஆனால் வந்து உண்மையாக செம்ம பயம். சூப்பராக இருந்தது. நான் வந்து கண்ணை திறந்து பார்க்கல, நான் வீடியோவில் தான் பார்க்குறேன் அந்த இது ஏறினது அப்படின்னு. அப்போ கண்ணை மூடிக்கிட்டேன்னா அறிவழகனுக்கும் எனக்கும் ஒரே பாருங்க சரியான பயம். அக்கான்னு அவசரல, நான் வந்து ஐயோ என்னப்பா இப்படி போதேன்னு. நடு வானில் போன பிறகு என்னாச்சுன்னா ஒரே ஷேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அது மேகத்தோட மேகமாக உரசும் போது வர அந்த ஒரு அதிர்வு போல. அப்பாடியோ போகிறேன்டா சாமி, இன்னும் நான் வேறு நட்சத்திரம் நினச்சி ஃபீல் பண்ணுறேன். மயக்கமாகுது. அப்புறம் இனியா சொல்லுது, அக்கா இல்லைக்கா இப்படி தான் இருக்கும், நீங்கள் பயப்படாதீங்கன்னு இனியா வந்து ரொம்ப சொன்னிச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேகம் போகும்போது ஆஹா, இந்த உலகத்தையே நான் மறந்துட்டேன். பிரமாதமாக இருந்தது. ஆஹா, ஒரே மேகம், அதுக்கும் மேலே இன்னொரு மேகமா என்னன்னு தெரியல. அதை உராயும் போது அது அப்படியே ஃபீல் ஆச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. வீடியோவை பார்க்கும் போதெல்லாம் வந்து நான் அறிவழகனை தான் ஞாபகம் வச்சுக்குவேன். ஏன்னா நான் வந்து வியப்பாக அந்த ஜன்னல் வழியாக நின்று எட்டி பார்க்குறேன். 2 பேருக்குமே கார்னர் சீட்டு. ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால பசங்களாம் எல்லோரும் சேர்ந்து எங்களுக்கு கார்னர் சீட் கொடுத்துட்டாங்க. அந்த கார்னர் சீட்டில் எட்டி பார்த்துக்கிட்டே வரும்போது தான் என்னை பார்த்து அழுதுகிட்டே இருக்கான் அறிவழகன். அக்கா உன்னை பார்க்கும்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நீ வாழ்க்கையே வேணான்னு நினச்ச, அந்த உலகத்தை விட்டு போகிறேன்னு சொன்னேன், இன்றைக்கி வானத்துலேருந்து இந்த உலகத்தை நீ பார்க்குறக்கா அப்படின்னு சொல்லி அழுதான். அதை என்னால் மறக்கவே முடியாது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை வந்துட்டோம். சென்னை வந்து கீழே இறங்க போகிறோம். ஏறுறதை விட இறங்குறப்ப இருந்த பயம் இருக்குது பாருங்க, அடையப்பா, அதுக்கும் மேலே பயமாக இருக்குது. அதில் ஒரிஜினல் வாய்ஸில் பார்த்தீங்கன்னா அறிவழகன் தான் அக்கா தலையை சுற்றுறதுக்காக வாந்தி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு எனக்கு கூட பரவாயில்ல, ஏன்னா நான் பிரமிச்சிட்டேன் இப்படி தான் இருக்கும்னு. அவன் தான் ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்புறம் புயல் வேகத்தில் பாஞ்சு ஃப்ளைட் லேண்ட் ஆக. அப்போ வந்து டைம் நான் நட்சத்திரம் தான் நினச்சிக்கல. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அப்புறம் வேகமாக இருந்தது. இனியா கொஞ்சம் சொல்ல
அப்புறம் நான் காம் ஆயிட்டேன். அப்புறம் அழகாக லேண்ட் ஆகி சூப்பராக லேண்ட் ஆகி எல்லாருமே வந்து வீட்டுக்கு போனோம். ஆனால் காது நடுவில் காதை அடைச்சிச்சு பாருங்கள் சாமி, காதை ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு. கீழே வந்த பிறகு தான் காது ஓப்பனே ஆச்சு அடுப்பில் இருந்து.